இன்றைக்கு இப்ப இந்த 2 கேள்விகள். இது போல நம்ம மனதுல நெறைய கேள்விகள் இருக்கு. நெறைய நாம படிச்சிருக்கிறோம், பின்பற்றியிருக்கிறோம், நம்புறோம். இவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு நாம உள்ளதை உள்ளபடி உணர்ந்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த குழுவின் பெயருக்கு மெய்ப்பொருள் என்கின்ற அந்த பெயருக்கு பொருத்தமுடையதாக இருக்கும். எனவே இந்த இறை வழிபாட்டுல, ஆன்மீகத்துல சிவலிங்கம் என்பதை அறியாதவர்கள் இருக்க முடியாது. இது தவறுதலாக ஒரு இந்து சமயப்பட்டது என்று ஒரு தனிப்பட்ட முறையில் கருதப்பட்டு வருகிறது. இதற்கும் இந்து சமயத்திற்கும் எந்தவித தனிப்பட்ட இதுவும் கிடையாது. இது இறை வழிபாட்டில ஆதியிலேயே தோன்றிய இறை வழிபாட்டின் துவக்க புள்ளியாக இருப்பது இந்த சிவலிங்க என்கின்ற அந்த வழிபாடு. அதற்கு முன்னதாக ஐம்பூத வழிபாடு. ஐம்பூத வழிபாட்டுக்கு பிறகு இந்த உருவ வழிபாட்டுக்கெல்லாம் முந்தைய அருவுருவ வழிபாடு தான் இந்த சிவலிங்கம் என்பது. ஆக இந்த சிவலிங்கம் என்பது எதற்காக, எப்படி இந்த நம்ம இந்த இதுல வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இறைநிலையை முந்தையோர்கள் முழுது உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமை இல்லாமல் இருந்தாங்க. அதாவது இறைநிலை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்த ஞானியர்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாமல், சொல்வதற்கு உதாரணங்கள் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால், ஒன்றை பற்றி ஒருத்தருக்கு ஐயம் தீர சொல்ல வேணும்னா, இது போல அது அப்படின்ற ஒரு உதாரணம் தேவை. அப்பதான் அந்த இறைநிலையை பற்றி சொல்ல முடியும் இல்லையா? அதனால அப்படி பார்க்கும்போது இறைநிலை என்பது தனித்துவமானது. அதைப்போல இன்னொன்று ஒன்று கிடையாது. அதுதான் ஆதி என்றும்போது, அது எதைப் போலன்னு சொல்ல முடியும்? ஆகவே, ஒருவாறு அதனுடைய தன்மையை தாங்கள் புரிந்து கொண்டாலும், புரியாதவர்களுக்கு, சிறிய குழந்தைகளுக்கு ஒரு பருவம் எய்துகிற வரை அந்த இறைத்தன்மையை உணர்த்துவதற்கு, அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் இந்த விளக்கங்களை விளங்கிக் கொள்ள இயலாத மக்களுக்கு ஒருவாறு யூகித்துக் கொள்ள அந்த சிவலிங்கம் என்கின்ற உருவமற்ற வழிபாடு துவங்கப்பட்டது. சிவலிங்கம் என்பது உருவம் அல்ல. ஏனென்றால், நம்ம வழக்கமா உருவம்னாலே என்ன? ஒரு உருவ வழிபாடு வேண்டும்னா சிவபெருமான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உருவம். விநாயகர் இந்த உருவம். அம்மன் இந்த உருவம். முருகர், பிரம்மா, விஷ்ணு, இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு ஆற்றலுக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உருவங்களை கற்பித்தார்கள். இதெல்லாம் பின்னால வந்தது. அதற்கு முந்தையதாக சிவலிங்கம் என்பது இறைநிலையானது ஆதியில விருப்பாற்றலாக இருந்தது. இருப்பாற்றல். இருப்பாற்றல் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், உயிர்கள், நாம, இது எல்லாவற்றுக்கும் முந்தைய என்ன இருந்த ஒரு நிலை எதுவோ அதுதான் ஆதி நிலை. அந்த ஆதி நிலை
இருப்பாற்றலாக இருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், மௌனமாக இருந்தது. சற்று முன்ன நம்ம பேசும்போது கூட ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்னு பார்த்தோம். ஏன்னா, அந்த மௌனமாக இருந்தால் தான், அந்த இறைநிலையை முழுமையாக உணர முடியும் நம்மால. வேறு எந்த வழிபாட்டினாலயும் அதை உணர முடியாது என்பதால், அந்த இருப்பாற்றலை உணர்த்துவதற்காக வட்ட வடிவமாக அந்த வட்டம் எதை குறிக்கிறது என்றால், பிரபஞ்சம் இருக்கக்கூடிய அந்த வடிவம், நீள்வட்டம். அது எப்படி இருக்கிறது என்றால், சும்மா இருக்குது. அமைதியா இருக்குது. அமைதியா இருப்பதோடு மட்டுமில்லாமல், தொடர்ந்து அது அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை விஞ்ஞானத்திலே கினமேட்டிக் விவரிங் என்று சொல்லுவார்கள். அந்த அதிர்வுல ஒரு இயக்கம் வந்து, அந்த அதிர்வு இயக்கமும், அந்த இருப்பு ஆற்றலும், அந்த இயக்க ஆற்றலும், அதை குறிப்பதற்காக எளிமையாக சிவலிங்கம் என்பது தோன்றியது. அதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிவம் என்றால் நாம இப்பொழுது இருக்கக்கூடிய சிவ உருவம் அல்ல. சிவம் என்றால் இருப்பாற்றல் என்று பெயர். அந்த இருப்பு ஆற்றல் இயங்கிய போது இயக்கமானது. அதுக்கு சக்தின்னு பேர் வச்சாங்க. இருப்புக்கு பேரு சிவம். அந்த சிவத்துக்கு சத்து என்று ஒரு பெயர் உண்டு. அந்த சத்து இயங்கும்போது சக்தியானது. அந்த சக்தி என்பது உச்சரிப்பில் சக்தி ஆகிவிட்டது. அப்போ சிவசக்தி, சிவலிங்கம். சிவன்னா ஆற்றல், இருப்பு. லிங்கம்னா அந்த லிங்கம் என்பதை நாம தனியா எழுதும்போது லிங்கம்னு வராது. இலிங்கம் அப்படின்னு வருங்க. பொதுவா லட்சுமணன் அப்படின்னு எழுதும்போது பார்த்தோம்னா லட்சுமணன் எழுத மாட்டாங்க. இலட்சுமணன் அப்படின்னு எழுதுவாங்க. ராமசாமி என்று எழுதும்போது இராமசாமி. அதுபோல மொழி வழக்கில் இலிங்கம்னு எழுதணும். சிவ கூட்டல் இலிங்கம். இலி அப்படின்னா என்னன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அங்கம்னா என்ன அர்த்தம்? உருவம். அப்ப இருப்பு ஆற்றல் அசையும் பொழுது என்ன ஆச்சு? உருவமற்ற ஒரு இயக்கம், ஆற்றல். அப்படியே அதிருதுன்னு வச்சீங்க. இயக்கத்துல இருப்பாற்றலாகிய சிவம் அதிரும் பொழுது ஒரு ஆற்றல் வருதுங்க. அந்த ஆற்றல் எப்படி இருக்குன்னு யாராச்சும் சொல்ல முடியுங்களா? ஏன்னா உருவம் கிடையாது. உருவமற்ற ஆற்றலாகவும் இருப்பாகவும் இருக்கின்றதே இறை என்பதை உணர்த்துவதுதான் இலி அங்க சிவம். இலி அங்க சிவம்னா என்னங்க? உருவமற்ற ஆற்றலாக இருப்பது இறை. அப்போ அங்க உருவத்துக்கு எந்த வேலையே இல்லைங்க. வழிபாடு சிவலிங்க வழிபாடு எப்படி பண்ணணும்னா, மற்ற வழிபாடு மாதிரி அதுக்கு எந்தவித அலங்காரமோ, அபிஷேகமோ, எந்தவித ஜோடனையோ எதுவுமே தேவை கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. அது நாளடைவுல சில பேருடைய வணிகத்தனத்தினால் பின்னாளில் ஏற்பட்ட சில பல நிறைய மாற்றங்களினால் ஒரு எளிமையான ஒரு உருவத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப 3 பட்டைய போட்டு, அதுல ஒரு பொட்ட வச்சு, அதுக்கு ஒரு மாலைய போட்டு, அதுல மறுபடியும் இன்னும் நெறைய பேரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய படம்லாம் வருது பார்த்தா, அவங்களுக்கு என்னெல்லாம் கற்பனை தோணும் எல்லாம் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான ஆதியிலே
சொல்லப்படாத அவ்வளவு அலங்காரங்களும் இப்ப அந்த சிவலிங்கத்துல மத்ததுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நெறைய இதுவெல்லாம் வந்துடுது. அதே போல இதுலயும் நெறைய மாற்றங்கள்லாம் வந்து, அந்த முன்னோர்கள் சிவலிங்கத்து உருவத்தை எதற்காக நமக்கு காட்டினார்களோ, அதனுடைய அடிப்படையே முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்டு, மறைக்கப்பட்டு, மற்ற உருவ வழிபாட்டு போல அதையும் இது போல சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாரியான கூடுதல், அதாவது புனையப்பட்ட இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுபட்டால் தான், அதனுடைய உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை என்பது என்ன? இலி, அங்க, சிவம். அதாவது உருவமற்ற. இலின்னா இல்ல, அங்கம்னா உருவம். அப்போ உருவமற்ற இயக்க ஆற்றலாகவும், இருப்பாற்றலாகவும். இருப்பாற்றலுக்கு அந்த வட்டம், நடுவுல மேல வர்றது என்னது? அதுதான் இயக்க ஆற்றல். அந்த இயக்க ஆற்றலின் தன்மாற்றமாக ஐம்பேராற்றல்கள், அண்டங்கள், கோள்கள், பயிர்கள், உயிர்கள் எல்லாம். இப்ப இன்று வரை இந்த உலகத்தில வந்திருக்கின்ற எல்லா மாற்றங்களும், எல்லா முன்னேற்றங்களும், இவற்றுக்கு எல்லாம் என்ன காரணம்? இவைகள் எப்படி நடக்கிறது? இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? நான் எங்கிருந்து வந்தேன்? என்று தன்னைத்தானே அறிந்து கொள்ளக்கூடிய அளவில 6வது அறிவு இருக்கக்கூடிய நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சொன்னால், அந்த ஆதியிலிருந்து இருப்பு மற்றும் இயக்க ஆற்றல் தன்மாற்றத்தில் வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்தால், நம்மைப் போலவே தான் நம்முடைய சக உயிரினங்களும், இந்த உயிரினங்களைத் தாண்டி பஞ்சபூதம், ஐம்பேராற்றல்களும் என்பதை உணர்ந்து, நம்முடைய வாழ்வை இசைவாக, அனைவருக்கும் இசைவாக வாழும் பொழுது, அந்த சிவலிங்க வழிபாட்டுல சிவலிங்கத்தை நாம வெறுமனே அப்படி சிவலிங்கம் எதிர்க்க நின்னா, அது உருவமற்று இருக்குது, அருவுருவமாக இருப்பதால், அங்க எந்த அலங்காரமும் இல்லாதபோது மனம் வெறுமையாகும். மனம் அமைதியாகும். இப்ப நீங்க அதே ஒரு உருவத்த ஒரு சிலை முன்ன நின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழிபாட்டு முன்ன நிக்கும்போது என்ன ஆகும்? அந்த உருவத்துல நம்முடைய எண்ணங்கள் போயிடும். அந்த உருவத்துக்கு பின்னால இருக்கிற கதைகள், கட்டுக்கதைகள், மற்ற இதெல்லாம் நெறைய அதுலலாம் போயிட்டு, அப்ப நமக்கு இந்த ஆழ்ந்த அமைதிக்கு பதிலா, அந்த உருவத்துக்கிட்ட நாம பிச்சை கேட்கக்கூடிய அளவில நாம தரம் இறங்கி வந்துவிடுகிறோம். எனக்கு இத குடு, அத குடு, இத குடு. ஏற்கனவே இருப்பதற்கு நன்றி கூறாமல், அந்த நன்றி கூறுவது தான் இறை வழிபாட்டினுடைய அடிப்படையே. அதற்கு மாறாக நம்மை கடவுளாக நினைத்து, வெளியே கோயிலுக்கு வெளியே இருப்பவர்கள் எப்படி கேட்கிறார்களோ, அதைப் போல நாமே உள்ளே சென்று போயிட்டு, அங்கு கேட்கக்கூடிய அந்த நிலைக்கு தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுகிறோம். அதிலிருந்து நாம விடுபட வேண்டும் என்பதுதான் இந்த மெய்ப்பொருள் என்பதை நாம உணர வேண்டும். ஆகவே இதுபோல நாம ஒவ்வொரு கருத்துக்களையும் அதனுடைய துவக்க காலத்தில் அது எந்த நோக்கத்திற்காக, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதோ, அதை உள்வாங்கி வாழ்வோம் இசைவுடன், வாழ்வோம் நிறைவுடன்.